நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நாள் வந்து 31ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2024ஆம் வருடம். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா பெங்களூரில் இருக்கேன். இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் சென்டரில் இருக்கேன். BOCI பஸ் அண்ட் கார் ஆப்ரேட்டர்ஸ் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு நடத்தக்கூடிய இந்த எக்ஸ்போவில் தான் இருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் இருக்குது, பார்க்கலாம். EV பஸ்ஸெல்லாம் இருக்குது, வால்வோ பஸ்ஸெல்லாம் இருக்குது. உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். பெங்களூர் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன் சென்டர். உள்ளே வந்துட்டோம். இது ஒரு ஹியூஜான ஹாலாக இருக்குது, நல்ல கூலிங் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய எக்ஸிபிஷன் நடக்கிற இடங்களில் உள்ள AC இருக்கும், ஆனால் கூலிங்கே இருக்காது, ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல கூலிங் இருக்குது. நான் உள்ளே வந்த உடனே என்னை ரொம்ப கவர்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த வால்வோ 9600S அப்படிங்கிற இந்த பஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க வந்து ஆர்வமாக இருக்குது. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து ரொம்ப க்ரௌட் இருக்குது. கொஞ்சம் எல்லோரும் இறங்கிட்டாங்க அப்படின்னா உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து வெளியே கொஞ்சம் பார்ப்போம். ஓகே, கீழே ஸ்பேஸை பாருங்கள், வைக்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஸோ லக்கேஜ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வைக்கலாம். இப்போ ஒரு இடத்துல வந்து டிரைவர்ஸ் அவங்க தூங்கணும் அப்படின்னா கூட வண்டி இடத்துல விட்டுட்டு தூங்கினா கூட தூங்கலாம், அந்தளவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இதில் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது பாருங்கள். சப்போஸ் ஏதோ அவசர காலத்தில் வந்து வெளியே வரணும் அப்படின்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் மாதிரி இறங்கி வெளியே வர முடியுது. இது சூப்பராக இருக்குல்ல. இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து பஸ்ஸுகளில் என்ன நடக்கும், ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா மேலே கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து நம்ம இறங்கி குதிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வால்வில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அது. என்ஜின் ஓடிட்டுருக்கு. ஓகே, வால்வோ ஆனால் கொஞ்சம் 9600S. இதில் பாருங்கள், அந்த புகை வெளியே போகிறதுக்காக எப்படி விட்டுருக்காங்க பாருங்கள். புகை வெளியே போகிறதுக்கு வண்டி வந்து இப்போ ஸ்டார்ட்டில் தான் இருக்குது, என்ஜின் ஆனில் தான் இருக்குது. புகை வெளியே போகிறதுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வால்வோ பஸ் உள்ளே தான் இருக்கும். இதில் பாருங்கள், கியரை பாருங்கள், ரிவர்ஸ் மோட், நியூட்ரல் மோட், ஆட்டோ மோட், மேனுவல் மோட்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு காரில் கொடுத்துருக்குற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டியரிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓ ஓகே, ஆக்சலரேட்டர், ஓகே, பிரேக். பொதுவாக வால்வோ பஸ்ஸில் வந்து எவ்வளோ ஸ்பீடு போகும் அப்படிங்கிற ஸ்பீடோமீட்டரை வந்து பார்க்கலாம். இது பாருங்கள், 120. அதே சமயத்தில் RPM பாருங்கள், டோட்டலி 3000 RPM தான். அதாவது RPM × 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி பார்க்கும் பொழுது டோட்டலாகவே 3000 RPM தான் இதில் வருது. வாவ், அப்படியே உள்ளே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இப்போ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஓகே, இதில் மானிட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக மானிட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே இருக்குது. ஓகே, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. AC வென்ட் இருக்குது. All the materials whatever we used are premium and they look premium. அப்படியே வந்தோம் அப்படின்னா சென்டரில் பாருங்கள், அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து நடுப்பகுதியில் வருது பாருங்கள். ஓகே, இங்கே வந்துட்டு ஒரு 2 ஸ்டெப் வந்து மேலே ஏற வேண்டியிருக்கு.
உண்மையில இங்கேருந்து பார்த்தா ஒரு ஃப்ளைட்டில் இருந்த ஃபீல் தான் வந்து நமக்கு அப்படியே கிடைக்குது பாருங்கள். Yes, that's an emergency. Emergency. Yeah. This is a 15-meter bus built on a 6x2 platform, Volvo platform, and this particular bus will have 42 numbers of berths, 40 plus 2. So that's an emergency exit. So there we provide a couple of foldable berths, and then what we have tried to do in this particular updated version of 9600 sleeper is that we have tried to increase the this we call it as a cockpit. So because it's inspired from the aeroplanes, so that sort of a design. So you can see. So and here we have tried to improve the headroom here, and then you have a dedicated shoe rack in here. This one is a dedicated shoe rack, and then you have a mood lightings here. What you can see here right now. So these would be a standard offering, and then and then we have try to integrate the luggage compartment along with the TVs here. So today you get either a TV or a luggage compartment, but here we have integrated both. So we have a dedicated mobile holding compartment there, and a USB charger, and then you get these service kits wherein you can cater for the lights. Okay. Yeah. And whatever the materials have been used here are all premium. What is the engine specification, sir? 8-liter engine at the rear, so that 8-liter 6-cylinder engine, and then it produces 350 HP power, and we have 3 axles, one in the front, couple of them in the rear, and the rear one is a steerable rear axle. அப்படி இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கார்ஸ்லாம் நிற்கிது. ஓகே, இங்கே பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் கோஸ் நிற்கிது. ஆனால் இந்த காரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு தான் நிறுத்தியிருக்காங்க. ஓகே, அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், மெர்சிடிஸ் ஜி கிளாஸ். இது ஒரு லக்ஸுரி எஸ்யூவி இது. ஸோ இந்த காரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, ஜஸ்ட் டிஸ்பிளே தான் நிறுத்தியிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து இ கிளாஸ் LWB அப்படிங்கிறது லாங் வீல் பேஸை வந்து குறிக்குது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் செடான். நம்ம அப்படியே சுற்றி பார்க்கும்போது நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து நம்ம காட்டணும் அப்படின்னா வீடியோ 2-2.5 மணி நேரம் ஓடிடும். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்ம பார்க்காத சில நியூ லான்ச் வெஹிக்கிள்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் EV அப்படின்னாங்க. ஒரு புது கம்பெனி நேமாக இருக்குது, FAT ஃபியூச்சர் ஆட்டோடெக் அப்படிங்கிற நேமில் இருக்குது. இது என்னன்னு பார்ப்போம். ஓகே, இதோட பேட்ஜிங் பாருங்கள், ஃபியூச்சர் ஆட்டோடெக். இது ஒரு ஃபுல் EV பஸ். ஓகே, லுக்கிங் நைஸ். பாருங்கள், லைட்டே நல்லா இருக்குது. ஓகே, உள்ளே வந்து பார்க்குறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது. லைட்டிங்ஸ்லாம் சூப்பர். சீட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பொதுவாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய பஸ்ஸுகளில் இருக்கக்கூடிய சீட்ஸ் மாதிரி நார்மலாக தான் இருக்குது. ஓகே, உட்காந்து பார்ப்போம். ஓகே, நைஸ். என்னென்னா இது ஃபுல் EV. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கேட்டபோது ரேஞ்ச் வந்து 350 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னாங்க. அதே மாதிரி 1 ஹவரில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வால்வோ பார்த்த மாதிரி நம்ம மானிட்டர் தான் இருக்குன்னா அப்படிலாம் எதுவும் கிடையாது. வால்வோவில் இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்குமா? ரொம்ப ஆசைப்படக்கூடாது, கொடுத்த காசுக்கு தான் நமக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, படுக்கிறதுக்கு பெட் இது நல்லாயிருக்கு. வாவ், இது குஷனிங் நல்லாயிருக்கு. அவங்கள்ட்ட கேட்டேன், இது வந்து புது கம்பெனியா அப்படின்னா, ஆமாம், இப்போ தான் வந்து ஏற்கனவே மத்திய பிரதேஷ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ தான் வந்து இங்கே புதுசாக வந்து அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பஸ் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு.
மேலே பார்த்தீங்கன்னா ஏசி வெண்ட் இருக்குது. ஏசி வெண்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, லைட் இருக்குது, சார்ஜிங் போடுற ப்ளக் இருக்குது. அப்புறம் ஏதாவது திங்ஸ் வைக்கிறது கூட பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பஸ்ஸில் எமர்ஜென்சி எக்ஸிட் பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஓகே, பின்னாடி ஆக்சுவலாக இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஆனால் வந்து இது சும்மா நம்ம இப்போ இறங்குற ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எமர்ஜென்சி பீரியடில் வந்து நம்ம இதுலேருந்து குதிக்கணும், ஜம்ப் ஆகணும். நம்ம வால்வில் பார்த்தோம் இல்லையா, வால்வில் பார்க்கும் பொழுது ஸ்டெப்ஸ் அப்படி நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்குது. பட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படி ஜம்ப் ஆகணும். டிரைவர் கேபின் சைடு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்பேஷியஸாக இருக்குது. இதில் உட்காந்து பார்ப்போம். வாவ், சூப்பராக இருக்குது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பஸ்ஸில் உட்காந்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய வண்டியை வந்து ஓட்டும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல்லாம் தெரியும். இன்றைக்கு வந்து இதெல்லாம் உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு காரை விட ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. காரில் கூட ஸ்டேரிங் எப்படி இருக்குமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது, நல்ல ரோடு விசிபிலிட்டி வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரும் பொழுது இந்த கியாவோட எலக்ட்ரிக் காரை பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், EV6 அப்படிங்கிற கார். இந்த கார் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கிடையாது, டைரெக்டாக இம்போர்ட் தான். இந்த காரோட விலை பார்த்தீங்கன்னா 77 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ். அப்படி வாங்க. இந்த காரோட ரேஞ்ச் வந்து 675 கிலோமீட்டர் அப்படின்னாங்க. ஆனால் சார்ஜிங் டைம் வந்து 5 hours. ஆனால் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, இங்கே வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படிங்கிறது இந்த காருக்கு இப்போதைக்கு கிடையாது. இது வந்து சவுத் கொரியா, யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18 minutesல ஆகுமா ஃபுல்லாக. 18 நிமிஷத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகும். வேர்ல்டு ரெக்கார்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெஹிக்கிளுக்கு. பட் இந்தியாவில் வந்து இப்போதைக்கு இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் அவைலபிள் கிடையாது. நமக்கு நார்மல் சார்ஜிங் பண்ணும் பொழுது 5 hours டைம் எடுக்கும் அப்படின்னா. ஓகே, இதில் பாருங்கள், டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு, இந்த பக்கம் ஒரு சீட்டு. ஓகே, அப்படியே உள்ளே வந்தால் இப்போ இதில் கூட நம்ம குனிஞ்சு அப்படி நிற்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நான் தான் அப்படி குனிஞ்சு ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். தட்டில் பாருங்கள், இந்த இடத்துல எங்கேயுமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது, ஹெட்ரூம் ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். ஓகே, இது வந்து 9+1 அப்படின்னு சொன்னாங்க சீட்டு. இந்த விங்கர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். நிறைய பேர் இந்த கம்பெனிகளில் வந்து ஸ்டாஃப்ஸை கூட்டு போகிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வண்டி யூஸ் பண்ணாங்க. இந்த சீட்டில் உட்காந்து பார்ப்போம். ஓகே, அருமையாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. டாட்டாவில் வந்து ஒரு புதிய வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃபுல் ஈவி. இது இதில் பார்த்தீங்கன்னா 21+1 சீட் இது. உள்ளவங்க பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இங்கே நிற்கிறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள்.
ஓகே, நம்ம தலை தட்டாமல் பாருங்கள் எவ்வளோ ஹெட்ரூம் ஸ்பேஸ் நிறைய இருக்குது. நின்றுட்டே அப்படி போகலாம் பாருங்கள். ஓகே, இது புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க போல். இதோடைய ரேஞ்ச் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் சொன்னாங்க. அதாவது வித்தவுட் ஏசி. வித் ஏசி அப்படின்னா 160 ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் சார்ஜில் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் சொன்னாங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் 1 ஹவர் சொன்னாங்க. அப்படியே பார்த்தோன்னா இங்கே ஆடி Q5 நிற்கிது. அப்புறம் இங்கே BMW தி 5 LWB நிற்கிது இந்த பக்கம். அப்படியே BMWவில் X5 நிற்கிது. இந்த எக்ஸ்போ வந்து இன்றைக்கி தான் ஃபைனல் டே. டைம் வந்து ஒரு 5:45 ஆகிடுச்சு. எல்லோரும் கடையை முடித்து கிளம்பிட்டாங்க. நாமும் கிளம்புவோம். பாய்.